அக்கா அக்கா எழுந்துருங்களே. என்னாச்சு? எனக்கு மறுபடியும் அந்த பொண்ணு அழற மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா நான் அப்படி ஒண்ணும் கேட்கவே இல்லையே. அக்கா ப்ளீஸ் என்ன நம்புங்களே. சரி அப்படின்னா வா போய் பார்க்கலாம். எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கலையே. உங்களுக்கு நிஜமா எதுவும் கேக்கலையா? இல்ல, இங்க எதுவுமே இல்ல. நீ இப்படி எல்லாம் பண்றதை எப்பதான் நிறுத்த போற? நான் உண்மையாதான் சொல்றேன். அந்த சத்தம் இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கு. சரி வா நம்ம கீழே போய் பார்க்கலாம். அக்கா எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்காக பயப்படுற? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். நான் எப்பவுமே உன்னை தனியா விட்டுட்டு போகவே மாட்டேன். உனக்கு நல்லா கேக்குதா? அழுவுற சத்தம் இந்த ரூம்ல இருந்து தான் வருதா? ஆமா அக்கா, அப்பா நம்மள இந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அத பத்தி நீ கவலைப்படாத. அக்கா உள்ள போகாதீங்க. அக்கா போகாதீங்க. இங்க பாரு, உள்ள யாருமே இல்ல. பயப்படாத, உள்ள வா. உள்ள வாயேன், யாருமே இல்ல. சரி ஓகே, நாம மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம்? அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அப்படின்னா நான் கிளம்புறேன். ம். நாம மறுபடியும் மீட் பண்ணோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எங்க தான் போன? ரொம்ப லேட் பண்ணிட்ட. கிளைண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. சரி இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி, நீ நேத்து நைட்டு எங்க போயிருந்த?
நீ உன்னோட வேலையை மட்டும் பாக்குறியா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, உங்களோட மத்த புத்தகங்கள் கூட இத ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது உங்க புக்கோட மெயின் கேரக்டர் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரால பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் டிசார்டரால பாதிக்கப்பட்ட யாரையாவது தெரியுமா? என்னோட நம்பிக்கை என்னன்னா, எல்லா பெண்களுக்குள்ளயும் ஒரு டியூவல் பர்சனாலிட்டி இருக்கு. ஒரு கற்பனையான உலகமே இருக்கும். ஆனா நம்மளோட தேசப்பற்று காரணமா தான் நாம இத தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். ஆனா நிறைய பெண்கள் அதுல சுத்தமா கவனம் செலுத்தாம இருக்காங்க. என்னோட புக்ல இருக்கிற ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ஒரு பெண் இந்த மாதிரி அமைப்புக்கு சவால் விடுறவளா இருக்கணும். வாவ், ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. ஒரு கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ லஷா. எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? யா, ஷூர். தேங்க்யூ. யூ வெல்கம். ஹாய். எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? ஷூர். தேங்க்யூ. நான் உங்களோட புக்குக்கு ஃபேன். தேங்க்யூ. எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேணும். சரி, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. நேற்று நைட்டு எங்கே போயிருந்த? நான் நிறைய தடவை உனக்கு கால் பண்ண, மெசேஜ் பண்ண, நீ எதுவும் ரிப்ளை பண்ணவே இல்லை. ப்ளீஸ் இப்போவாது சொல்லு. நீ எதுக்காக இத பத்தி கவலைப்படுற? ஏன் கவலைப்படக்கூடாதா? நாம ஒரே ஒரு நைட்டு ஒன்னா இருந்தோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கறத மறந்துடாத. அதனால என்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. சரி, அப்ப வேலையை பத்தி பேசலாம். சரி சொல்லு, உன்னோட அடுத்த புக்கை நீ எப்ப எழுதி கொடுப்ப? இப்ப நான் பிரேக் எடுக்க போறேன். என் புக்கு முடிஞ்ச உடனே நான் உனக்கு அனுப்பி விட்டுடுறேன். மேன்சி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். என் பேர் ஹூயாங். நான் வாங்கோட ஆபீஸ்ல இருந்து வரேன். மிஸ்டர் வாங் எங்க இருக்காரு? அவர் ஒரு பெரிய கேஸ பாத்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பதிலா நான் உங்க கேஸ பாத்துக்க போறேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? நாம கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? சரி, அந்த வீட்டை இப்ப நம்மளால விற்க முடியுமா? கண்டிப்பா. உங்க அப்பா எழுதி வச்ச உயில் பிரகாரம் இந்த வீட்டை விக்கணும்னா அதுக்கு உங்க தங்கச்சியோட சம்மதமும் வேணும். உங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆக போறாங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். நீங்க தான் இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசணும். இன்னொரு விஷயம், உயில்ல வேறொரு முக்கியமான விஷயம் எழுதப்பட்டிருக்கு. உங்க தங்கச்சியால அவங்களையே அவங்கள பாத்துக்க முடியாத வரைக்கும் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, என்ன எப்பவும் தனியா விடக்கூடாது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், எப்பவுமே உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். மேயுவோட ஆரோக்கியத்துல இப்ப நிறைய முன்னேற்றம் இருக்கு. இப்ப அவங்க பயப்படுறதும் இல்ல, எந்த கவலையும் இல்ல.
அவங்க எங்க ஸ்டாஃப் கிட்டயும் ரொம்ப நல்லா பேசி பழகிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள தாராளமா டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு தான் எனக்கும் தோணுது. அவங்களும் கொஞ்சம் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அவங்களுக்கு உங்களை தான் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. நீங்க அவங்கள பார்க்க வர்றதே இல்லைன்னு தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உங்களை பார்க்க அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. எனக்கும் தெரியுது நான் ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டேன். ஆனா நான் என்னோட புக்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. டைமுக்கு அவங்களுக்கு டேப்லெட்டை கொடுங்க. ஒருவேளை ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. எப்பவும் அவங்க சாப்பாட்டுல கவனமா இருங்க. நான் கவனிச்சுக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். மேயு, வீட்டுக்கு போக நீ ரெடியா இருக்கியா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனதுக்கு அப்புறம் நீ கவனமா இருக்கணும், சரியா? உன்னோட பேக் எடுத்துக்கோ. வா போலாம். அக்கா, நான் எப்பவும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் தான். அக்கா, ம்? நீங்க என்னோட பர்த்டே அன்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு ஏன் அங்க வரல? நான் என்னோட புக்குக்காக ரிசர்ச் பண்ற விஷயமா சிட்டியை விட்டு வெளியில போயிட்டேன். டைம்க்கு திரும்பி வர முடியல. ஐம் so சாரி. போன வருஷம் நீ என்ன பார்க்க அங்க அ, வராம இருந்தப்போ நீ என்ன மறந்துட்டேன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் கண்டிப்பா நடக்காது. இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேணும். நீ என்னை எப்பவுமே தனியா விட்டுட்டு போகக்கூடாது. நான் ப்ராமிஸ் பண்றேன். இனிமே உன்னை எப்பவும் தனியா விட மாட்டேன். ம்? என்னாச்சு? நீ இன்னும் தூங்கலையா? ஆ, நான் உன்னோட பர்த்டேக்கு வராததுனால நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எனக்கு ஏன் சின்ன வயசுல நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. நீ எந்த விஷயத்த ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிற? அந்த ரூம்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உனக்கு விருப்பம் இல்லை? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நம்ம பழைய வீட்டுக்கு நான் திரும்பவும் போகணும். உனக்கு அந்த வீட்டை சுத்தமா பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பா அங்க போகணும் அக்கா. சின்ன வயசுல அந்த வீட்ல என்னதான் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அப்படின்னா நானும் உன் கூடவே அங்க வரேன். தேங்க்ஸ் அக்கா.
இங்க இருக்கிற ஒரு விஷயம் கூட மாறவே இல்ல. எல்லாமே முன்ன மாதிரியே இருக்கு. நீ சரியா சொல்ற. குட் மார்னிங். மார்னிங். செக்யூரிட்டி சிஸ்டம் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, மத்ததெல்லாம் ஓகே தான். ஹாய், நீ எப்படி இருக்க? நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்குள்ள போலாம். வா, நம்ம உள்ள போலாம். வீட்டோட எல்லா சாவியும் இதுல இருக்கு, எல்லாத்துலயும் லேபிள் ஒட்டியிருக்கேன். அது இருக்கட்டும், அந்த ரூம்ல மட்டும் எதுக்கு டபுள் லாக் போட்டிருக்கு? அது எனக்கு தெரியல. நாங்க இங்க இருந்து போகும்போது அப்படி இல்ல. நீங்க இந்த வீட்டை விக்கணும்ன்ற யோசனையே விட்டுட்டீங்க போல இருக்கு. அப்படியே நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் கிளம்புறேன். ஒருவேளை நீங்க உங்க முடிவை மாத்திட்டீங்கன்னா சொல்லுங்க. தேங்க்யூ. அக்கா, என்னாச்சு? இல்ல, அந்த பொண்ணு யாரு? அவங்க நம்மளோட லாயர். அவங்களுக்கு நம்ம கிட்ட என்ன வேலை? எதுவும் இல்ல. நான் கார்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்.
யூ ஆ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன வயசு பொருள் எல்லாம் பாத்துட்டு இருக்கியா? உனக்கு இது ஞாபகம் இருக்கா? இது நான் உனக்காக உன்னோட 19th பர்த்டேக்கு வாங்கியிருந்தேன். நீ ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும்னு என்கிட்ட சொன்ன. எனக்கு எதுவும் ஞாபகம் வரமாட்டேங்குது. இது ஞாபகம் இருக்கா? இது என்னோடதாக்கா? ஆமா. உனக்கு தெரியுமா, இத நான் தாய்வான்ல இருந்து உனக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. பரவாயில்ல, நீ கவலைப்படாத. சரி வா, நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ம். நாம சின்ன பசங்களா இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடி இருக்கோமா? அட சொல்ல அக்கா. ஆமா, நம்ம விளையாடி இருக்கோம். அதே மாதிரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நாம விளையாடுறதே விட்டுட்டோம்ல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எதுவும் முன்னாடி மாதிரி இல்ல. அதே இப்ப விளையாடணும்னு ஆசை வரமாட்டேங்குது. எது போயிடுச்சோ அதை போக விட்டுறணும், மறந்துடு. ம். இந்தா.
சரி தூங்க. ம். ம். அக்கா, ம். நீ இந்த வீட்டை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்க? பெருசா ஒன்னும் இல்ல. சீக்கிரமா ஏதாவது யோசிக்கணும். அப்படின்னா அந்த லாயர் எதுக்கு இங்க வந்தாங்க? அவங்க உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னை பார்க்க வந்தாங்களா? அவங்க இங்க சாவிய கொடுக்க மட்டும்தான் வந்தாங்க. நம்ம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க ஆபீஸ் தான் இப்ப கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்பயாவது இந்த வீட்டை விக்கிறத பத்தி யோசிச்சிருக்கியா? ஆமா. உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விக்கணும்னா அதுக்கு என்னோட பெர்மிஷன் தேவைப்படுமா? ஆமா. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னா நீ இந்த வீட்டை விக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? நம்ம அப்பாவும் அம்மாவும் அதுக்கு அனுமதிப்பாங்களா? சரி, நீ எப்படி இருக்க? நீ இந்த விஷயத்தை கேட்க தான் கால் பண்ணியா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட சரியா பேசல. சரி, இப்போ நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். சரி, இப்போ நீ எங்க இருக்கன்னு சொல்ல முடியுமா? என் தங்கச்சி கூட பழைய வீட்டுக்கு வந்திருக்கேன். தங்கச்சியா? நீ சொல்லவே இல்லையே. ம். நான் அவளை பத்தி யார்கிட்டயும் சொன்னதில்ல. யார்கிட்டயும் சொன்னது இல்லையா? ஏன், எதனால? அவ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? நல்லா இருக்காங்கல்ல? அவ நல்லா இருக்கா. சரி, ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே என்னை கூப்பிடு. நீ திரும்பி இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கப்புறம் கொண்டு போக கூடாது. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? முன்னாடி எல்லாம் சரியா தானே இருந்தது. இப்ப என்னாச்சு? நான் இதுக்கு மேல இத பத்தி பேச விரும்பல. இதுதான் விஷயம்னா நம்ம ஒரு தடவை மீட் பண்ணி பேசலாம். மீட் பண்ணலாம்ல? ஹலோ, கேக்குதா? சொல்ல. நீ நல்லா இருக்கல்ல? இங்க பாரு, நான் ரைட்டிங்ல கவனம் செலுத்தணும். ஓகே, குட் நைட்.
அமைதியாரு ஒண்ணும் இல்ல, நான் தான். கத்தாத, அவ்வளவுதான். என்ன ஆச்சு? நான் பார்த்தேன். என்ன? பார்த்தேன்க்கா. நீ என்ன பார்த்த? ஆ? என்ன? இந்தா. நீ உன்னோட டேப்லெட்ஸ கரெக்ட் டைம்க்கு எடுத்துக்கணும். நீ எதுக்காக கீழே வந்த? சின்ன வயசுல கேட்ட மாதிரி அந்த பொண்ணு அழுகுற சத்தம் நான் இப்பவும் கேட்டேன். அது அந்த ரூம்ல இருந்து தான் வந்துச்சு. அக்கா, நான் உண்மையை தான் சொல்றேன்க்கா. எனக்கு நிஜமா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நீ அங்க என்ன பார்த்த? கரெக்டா சொல்லு. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. சரி, நான் நாளைக்கு சாவி செய்யறவன வர சொல்றேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்குன்னு. ம்? இங்க பாரு, இப்ப நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கு, சரியா? இந்த பூட்டு ரொம்ப பழசு. உங்களுக்கு ஓகேனா உடைச்சிருவா? ஆ, சரி, இந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்கு? ஏதாவது பழைய பொருட்களா இருக்கலாம். பழைய பொருள்னா எதுக்காக இப்படி பூட்டி வைக்கணும்? பாத்தியா, இது சாதாரண ரூம், அவ்வளவுதான். ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டரா? எல்லாமே ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஆனா நேத்து நைட்டு அவ கொஞ்சம். நேத்து நைட் என்னாச்சு? அவளுக்கு மறுபடியும் அந்த பொண்ணு அழற சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னா. அப்புறம் அவ பேனிக் ஆயிட்டா. டேப்லெட்ஸ் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கறால? நான் அவளுக்கு டைம்க்கு கொடுக்கறேன். அவ உங்க கூட தான் இருக்காளா? ஆமா, நாங்க இப்ப எங்களோட பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம். பழைய வீடா? அந்த வீடு அவளுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். அவதான் இந்த வீட்டுக்கு வரணும்னு அடம்பிடிச்சா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இங்க ரொம்ப நாள் இருக்க போறதில்ல. அவளோட வியாதி என்னங்கிறது நமக்கு தெரியாதுங்கிறத மறந்துடாதீங்க. எங்களோட பழைய வீட்டுக்கு வந்தா அவளோட ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைச்சேன். நானும் அதை தான் விரும்புறேன். அப்பப்ப எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டு இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ டாக்டர்.
யூயி, ம் அக்கா வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். ஆ அக்கா ம் நீ எதையாவது எழுதிட்டு இருக்கியா? ஆமா, ஒரு புது புக்கை எழுதிட்டு இருக்கேன். புது புக்கா? ஆமா, இப்பதான் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு புக் பப்ளிஷ் ஆச்சு. ம் நான் உனக்கு அனுப்புறதுக்கு மறந்துட்டேன். அப்போ உன்னோட புக் பப்ளிஷ் ஆயிடுச்சா? ஜான் இங்க வரதா இருந்தா அவர்கிட்ட ஒரு புக்கை எடுத்துட்டு வர சொல்றேன். ஜான்? ஜான் என்னோட மேனேஜர். அவர்தான் புக்கை பப்ளிஷ் பண்ணாரு. அவர் இங்க வந்தா உன்னை மீட் பண்ணுவாரு. இல்ல, உன்னோட புது புக்கு எதை பத்தி? அத பத்தி கொஞ்சம் சொல்லேன் ப்ளீஸ். அது அம்மாவோட வாழ்க்கைய ஆதாரமா வச்சது. அவங்களால இன்ஸ்பயர் ஆனது. நான் போய் பாக்குறேன். ஹாய், ஹலோ. நீங்க தான் இங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா, இது எங்களோட பழைய வீடு. ஏன் ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் பேரு ஆஷியா ஹாங். நான் எங்க பக்கத்து வீட்டுல செக்யூரிட்டி கார்டா இருக்கேன். ஆ, இந்தாங்க, இதான் என்னோட கார்டு. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்க. தேங்க்யூ. ஆ, சரி, உங்க கூட வேற யாராவது இருக்காங்களா? நானும் என் தங்கச்சியும் மட்டும் இருக்கோம். அப்படியா? ஆ, நீங்க உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இப்போ நான் இங்க இருந்து கிளம்பணும். என்னாச்சு? ம். வந்தது யாருக்கா? பக்கத்து வீட்டு செக்யூரிட்டி கார்டு. ஓ, சரி வா, உள்ள போலாம். யூயி, நீ இன்னும் முழிச்சிட்டு இருக்கியா? எனக்கு தூக்கம் வரல அக்கா. சரி, உன்கிட்ட அப்பா ஏன் உன்னை அந்த ரூம்குள்ள போக வேண்டாம்னு சொன்னாரு? தெரியலக்கா, உனக்கு தெரியுமா? அது எனக்கும் தெரியாது. உனக்கு தெரியும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா போனதுக்கு அப்புறமா அப்பா என்ன ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாரு. எனக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. சரி, அம்மா எப்படி இறந்தாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நேத்து நைட் அப்படி நீ என்ன பார்த்த? என்ன யோசிக்கிற சொல்ல? நான் உன்னைதான் பார்த்தேன். நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. பல நாட்களுக்கு அப்புறமா தான் நாம
2 பேரும் சந்திச்சிருக்கோம். நீ பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும். அப்பதான் நம்ம வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க முடியும். எதுக்காக அக்கா நீ என்ன பார்க்க ரொம்ப லேட்டா வந்த? அக்கா, அக்கா, நீ யாரோட பேசிட்டு இருந்த? யார்கிட்டயும் இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்க போறேன். யூயி, நீ எங்க போயிருந்த? நான் கொஞ்சம் தேவையான பொருட்கள் வாங்க போயிருந்தேன். அப்புறம் இந்த செருப்பு எப்படி இங்க வந்துச்சு? எனக்கு தெரியாதுக்கா. இது உன்னோட சின்ன வயசு செருப்பு தானே? இல்லக்கா, ஒருவேளை டாட் இந்த செருப்ப உனக்காக வாங்கியிருக்கலாம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்ல.
அக்கா, நீ இங்க என்ன பண்ற? வா, ரூமுக்கு போலாம். அக்கா, நீங்க நீ எதுக்காக மறுபடியும் மறுபடியும் அதை பண்ற? அதுக்கு நான் எதுவும் பண்ணலையே. நீ என்ன சதி செய்யணும்னு நினைக்கிற? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு உண்மையை தெரிஞ்சுக்கதான் இங்க வந்தேன்னு சொன்ன. ஆனா நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி தோணுது. நான் உன்கிட்ட எதுக்காக மறைக்க போறேன்? அப்படின்னா சரி, நீ அத சொல்லிதான் ஆகணும். அன்னைக்கு நைட்டு நீ என்ன பார்த்த? அக்கா, நிஜமா எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் மறுபடியும் நான் இதை பார்க்கவே கூடாது.
அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? அவங்க எனக்கு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வந்தாங்க. நீ எதுக்காக என்ன எழுப்பல? நீ நல்லா தூங்கிட்டு இருந்தேக்கா. இதுக்கப்புறம் அவங்க எப்ப வந்தாலும் நான் மட்டும்தான் அவங்க கிட்ட பேசுவேன், நீ பேசக்கூடாது. ஹலோ. ஹலோ டாக்டர், நிஜமாவே யூஹியோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? அவ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா. எப்போல இருந்து அப்படி நடந்துக்கிறா? எப்போல இருந்து அந்த ரூம் திறந்துச்சோ அப்பத்துல எந்த இருந்து. ரூம்? நான் அந்த ரூம பத்தி தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். உங்களோட அப்பா முன்ன எப்பயோ அடைச்சு போட்டிருக்காருன்னு சொன்னீங்களா, அதுவா? ஆமா, அதுக்கப்புறமா தான் யூஹி மொத்தமா மாறிட்டா. அவ யாருக்காவது காயத்தை ஏற்படுத்தி இருக்காளா? இது வரைக்கும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன். சரி, அது வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாத்திரைகளை கரெக்ட் டைம் கொடுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ டாக்டர். பை பாய். அக்கா, உன்னோட இந்த புக் எப்பக்கா முடியும்? சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லக்கா. அக்கா, இங்க பாருங்க, நான் உங்களுக்காக பர்த்டே கேக் செஞ்சிருக்கேன்.
கண்ணை மூடிக்கிட்டு உங்க விஷ கேளுங்க. அக்கா, அக்கா, இங்க பாருங்க. இங்க உள்ள யாருமே இல்ல. நீங்களே உள்ள வந்து பாருங்க. கவலைப்படாதீங்க, இங்க வாங்க. நிஷா, பயந்துட்டீங்களாக்கா? அக்கா, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுக்கா? அக்கா, அக்கா, ஏன் கத்துறீங்க? அக்கா, 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 இங்க பாருங்க. அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பாருங்கக்கா, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். அக்கா, 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 ஒண்ணும் இல்லக்கா. அக்கா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. பாருங்க, ஒண்ணுமே இல்ல. ஆ. அக்கா, பயப்படாதேக்கா. பயப்படாம இருங்க அக்கா. அக்கா, நாளைக்கே நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம். நான் போக மாட்டேன். குழந்தை மாதிரி எதுக்கு அடம் பிடிக்கிறேக்கா? இப்படி புடிவாதம் பிடிக்கிறதுனால ஒண்ணும் நடக்காது. உன் நிலைமைய கொஞ்சம் பாரு. எனக்கே கஷ்டமா இருக்கு. நாம இங்க இருந்து போயிடலாம் அக்கா. அம்மா உன் மேல நிறைய பாசம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி மரணம் ஏற்பட்டுச்சுன்னு நீ நிஜமா தெரிஞ்சுக்க விரும்பவே இல்லையா? இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அதுக்கான காலம் கடந்து போச்சு. நீ உன்னோட டேப்லெட்ஸ் எடுத்துக்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குவ. நீ போகணும்னு நினைச்சா போ.
நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? அக்கா, டாக்டர் நீங்க எங்க? இவர் யாரு? இவர் ஒரு பப்ளிஷர். பேரு ஜான், என்னோட பாய் ஃப்ரெண்டும் கூட. ஹாய், நம்ம கூட மீட் பண்ணியிருக்கோம். இவர ஜான் இல்லையே. ஜான் என்னோட புக்கோட பப்ளிஷர். அப்புறம் இது யாரோட புக்கு? இது இப்ப பப்ளிஷ் ஆன என்னோட புக்கு தான். ஏதோ உன்னோடது இல்ல, என்னோட புக்கு. நீ எதுக்காக போய் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்ல. நானும் பார்த்தேன் ஒரு நைட்டு நீ என்னோட லேப்டாப் அப்புறம் மொபைல. அக்கா, அந்த லேப்டாப் மொபைல் எல்லாமே என்னோடது. டாக்டர், இவங்க 2 பேரோட மனநிலை சரியில்லைன்னு தோணுது. இவங்க எனக்கு எதிரா ஏதோ சதி செய்யணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. நீ இப்போ என்ன சொல்ல வர? என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? இந்த வீட்ல நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் நீ வேணும்னு செஞ்சுட்டு இருக்க. நீ என்ன பைத்தியமாக்கணும்னு நினைக்கிற? இங்க பாருங்க, அமைதியா இருங்க. யாரும் உங்களுக்கு கெட்டது நினைக்கல. இந்த வீட்டையும் யாரும் பறிக்கணும்னு நினைக்கல. இது எல்லாமே உங்களோட பிரம்ம மட்டும்தான். உங்களோட எந்த புக்கும் இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகல. நீங்க இவ்வளவு நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி விஷயங்களை உணர ஆரம்பிச்சீங்க. அப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இங்க பாருங்க, வீட்டுக்கு போக ரெடி ஆயிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனாலும் உடம்ப பாத்துக்கங்க, சரியா? எங்க உங்க பேக் எடுத்துக்கங்க. யோயே, நான் எப்பவும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் தான். யோயே, இங்க எதுவுமே மாறவே இல்ல. 10 வருஷத்துக்கு அப்புறமும் எல்லாம் அப்படியே இருக்கு. உண்மைதான். வீட்டோட எல்லா சாவியும் இதுல இருக்கு. எல்லாத்திலயும் லேபிள் ஒட்டி இருக்கேன். அது இருக்கட்டும், அந்த ரூம்ல மட்டும் எதுக்கு டபுள் லாக் போட்டிருக்காங்க? அது என்னன்னு எனக்கும் தெரியாது. நாங்க இங்க இருந்து போகும்போது அப்படி இல்ல. இந்த வீட்டை விக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே நீங்க விட்டுட்டீங்க போல இருக்கே. இப்ப அப்படிதான். அந்த பொண்ண யாரு? அவங்கதான் நம்ம ஃபேமிலியோட லாயர். அவங்களுக்கு என்ன வேணுமா? ஒண்ணும் இல்ல அக்கா. அக்கா, என்னாச்சுக்கா? அக்கா, பயப்படாதீங்கக்கா. என்னாச்சுன்னு சொல்லுங்க.
ஆ ஆ, சரி உங்க கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க? நானும் என்னோட அக்காவும் மட்டும்தான். அப்படியா? டாக்டர், என் அக்காவோட மனநிலை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருக்கு. அவ என்ன அவளா நினைச்சுக்கிறா? எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் எப்போ ஒன்னா இருக்க ஆரம்பிச்சீங்களோ அப்போத்துல இருந்து அவ உங்க போன்ல இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் சீக்கிரம் அங்க வந்து அவகிட்ட பேசுறேன். நீங்க தைரியமா இருங்க. தேங்க்யூ டாக்டர். அக்கா, அம்மா ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்றியா? அப்படி என்னதான் நடந்தது? இங்க பாரு, உனக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும். நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா. நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டீங்க. என் வீட்டை பறிக்கணும்னு நினைக்கிறீங்க. அக்கா, அக்கா, அக்கா நில்லு. அக்கா போகாத, நில்லு. அக்கா, அக்கா ப்ளீஸ் நில்லுங்க அக்கா. அக்கா ப்ளீஸ். அக்கா பாருங்க. நீ உன்னோட ரூமுக்கு போயிடு. சீக்கிரமா போயிடு. நில்லு, எங்க போற? அக்கா, அக்கா நில்லு. நில்லுங்க, போகாத. கதவு தர, கதவு தர. அக்கா, கதவு தர. அக்கா, அக்கா கதவு தர. சொன்னா கேளுங்க, கதவு திறங்க. அக்கா, ஹலோ, கதவு தர. நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். நான்சி, நான் உனக்காக செருப்பு வாங்கிட்டு வந்தனே, அது உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. வெளியே போ. இங்க பாரு, இதுதான் கரடி, இதுதான் முயல். ரொம்ப அழகா இருக்குல்ல? நீ உன்னோட ரூமுக்கு போ. ரூமுக்கு போன்னு சொல்றேன்ல. சரி, இந்த கதையில என்ன நடக்குதுன்னு சொல்லு. சொல்லு, நல்லா பார்த்துட்டு சொல்லு. மேயு, போய் தூங்கு. இசா, என் கூட வா.
உங்களால எப்படி இப்படி பண்ண முடியுது? பதில் சொல்லுங்க. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் சொல்றது புரியல. நீங்க இனிமே அவளை தொடக்கூடாது. மறுபடியும் அவளை தொட்டீங்க, நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கறேன். இன்னொரு தடவை அவகிட்ட நெருங்கினீங்க, நான் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். போலீஸ்கா? நிஜமாவா? அப்ப போன் பண்ணு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீங்க 3 பேரும் என்னோட சம்பாத்தியத்துல தான் சாப்பிடுறீங்க. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டா 3 பேரும் தெருவுக்கு வந்துருவீங்க. ஜனங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் கேள்வி கேட்பாங்க. நான் யாருக்கெல்லாம் பதில் சொல்லுவேன்? 10 நாள்ல வாயை மூடிக்கிட்டு பேசாம. இப்ப நீங்க பார்த்தத யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. உன் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இனிமே நாம சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய வாழலாம். சரிங்க டாட். ஓகே. சரி, நீ கிளம்பு. என்ன பண்றீங்க? ஒருவேளை அவங்க இதுக்கப்புறமும் இதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்பவும் குணமாகவே மாட்டாங்க. நான் சொல்றது கேளு. அவளுக்கு குணமாகிற வரைக்கும் நீ அவளை பார்க்கவே தேவையில்லை. முதல்ல அவ உடல்நிலை சரியாகட்டும். அவ என்னைக்காவது உங்களோட வாழ்க்கைய வாழறத நிறுத்துற வரைக்கும் நீங்க அவளை பார்க்காம இருக்கிறதா நல்லது. இனிமே அவங்க எப்ப குணமாவாங்க டாக்டர்? இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. அட, நீ மறுபடியும் வந்துட்டியா? நான் உன்னோட ரொம்ப பெரிய ஃபேன். மெஸ்ஸி இப்ப திரும்ப வந்துட்டா. இவளோட நைட் மெடிசின் ரெடியா இருக்கா? எப்பவும் கொடுக்கறது தானே? அதேதான். ஆனா ஒரு தடவை டாக்டர் கேட்டுக்கோங்க. அவங்க டேப்லெட்ஸ் மாத்தி இருக்காங்கன்னு தெரியல. சரி, கண்டிப்பா. குட் மார்னிங். நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது?
இவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. டேப்லெட் கொடுத்தீங்களா? டேப்லெட்ஸும். ஆனா டாக்டர் கேம் இவங்களுக்கு 2 நாளா அதிகமான ஃபீவர் இருக்கு. 100க்கும் மேல இருக்கு. இவங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி. அப்புறம் இவங்க வந்ததுலேருந்து இங்கே பெட்லேயே தான் இருக்காங்க. அதனால இவங்களை ஈவினிங் டைம் கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். சரி, அடுத்த பேஷண்ட்டை பார்க்கலாம். சாரி.